ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்க ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர். என்னோட நேபாள் டூர் யாத்ரா வீடியோஸ்ல நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அயோத்தியா. பிரயாக்ராஜ்ல இருந்து ஈவினிங் 4 o'clock கிளம்பி நைட்டு 8 o'clock எல்லாம் அயோத்தியா வந்து சேர்ந்துட்டோம். அயோத்தியால அவுட்டர்ல இருக்கிற பேடிஸ் ட்ரீம்லேண்ட் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட் அப்படிங்கிற ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம். ஹோட்டல் ஸ்டே நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock குளிச்சு ரெடி ஆயிட்டோம். ஹோட்டல்லேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இந்த ஹோட்டல் பேக்ரவுண்ட்ல சூப்பரா ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்க ஜிவி டூர்ஸ் உடைய கேப்டன்ஸ் அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. வழியில சரையூ ரிவர் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணோம். நல்ல பெரிய பிரிட்ஜ் இது. நாங்க வந்து பஸ் அயோத்தியால இருக்கிற அவுட்டர்ல ஒரு பார்க்கிங் ஏரியால பார்க் பண்ணினோம். அயோத்தியா சிட்டிக்குள்ள ஹெவி வெஹிக்கிள்ஸ் நாட் அலோட் அப்படிங்கிறதுனால நாங்க இறங்கின பார்க்கிங் ஏரியால இருந்து அந்த இ ரிக்ஷால நாங்கெல்லாம் கோயில் பார்த்து கிளம்பிட்டோம். இ ரிக்ஷாவும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து போக முடியும். அதுக்கப்புறம் நாங்க நடந்தா போனோம் கோயிலுக்கு. வழியில பையா ஒருத்தர் நெத்தியில ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு திலகம் வச்சாரு. சூப்பரா இருந்தது. நாங்க ரிக்ஷா இறங்கின இடத்துல இருந்து கோயில் வரைக்கும் ஒரு 1 kilometer நடந்தோம். நாங்க அயோத்திக்கு போயிருந்தப்போ ஸ்ரீராம நவமி உற்சவம் நடந்துட்டு இருந்ததுனால அந்த வாரம் முழுக்கவே நல்ல கூட்டம் இருந்தது. அதே மாதிரி போலீஸ் அண்ட் செக்யூரிட்டி போர்சஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அயோத்தி ராமர் கோயில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல ஃபுல்லா ஃப்ளோரல் டெக்கரேஷன்ஸ் அருமையா பண்ணியிருந்தாங்க. அழகா இருந்தது. அங்க நாங்க ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோம். ராமர் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்குள்ள செல்போன், கேமரா, பேனா, பேகு, மாத்திரை, தைலம், ஆயின்மெண்ட், அப்புறம் மெடிசின்ஸ், வாட்டர் பாட்டில், கொடை, பேக் எதுவுமே கொண்டு போக கூடாது. நாங்க கியூல போய் 1 hourல தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வெளியில வந்து இங்க அயோத்தியால ஃபேமஸா இருக்கிற ஹனுமான் கோயிலுக்கு போனோம். ஹனுமான் கோயில தரிசனம் முடிச்சுட்டு நாங்க இ ரிக்ஷா இறங்கின இடத்துக்கு வந்துட்டோம். எங்க டூர் மெம்பர்ஸ் நிறைய பேர் அங்குள்ள கடைகள்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் காபி டீ சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்தாங்க. நாங்க இ ரிக்ஷால ஏறி எங்களோட அடுத்த பிளான் இடமான சரையூ நதிக்கு கிளம்பிட்டோம். இங்க சரையூ நதி போற வழியில பாத்தீங்கன்னா லதா மங்கேஷ்கர் ஸ்கொயர் இருக்கு. அங்க ஒரு அழகான ஒரு வீணை வச்சிருக்காங்க. லதா மங்கேஷ்கருடைய பாடல்கள் எப்போ ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சரையூ நதி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவருங்க. இப்போ சம்மர் சீசன்றதுனால தண்ணி கம்மியா இருக்கு. மான்சூன் சீசன்ல இந்த ரிவர் நல்ல ஃபுல் ஃப்ளோ இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல பெரிய ரிவர். காசியில கங்கையில ஆரத்தி காமிக்கிற மாதிரி இந்த சரையூர் ரிவர்லயும் தினமும் சாயங்காலம்
ஆரத்தி காமிக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ரிவர்ல போட்டிங் எல்லாம் போகலாம். நல்லா அருமையா இருக்கு ரிவர். இந்த சரையூ ரிவர்ல இருந்து ஒரு கேனல் பிரிஞ்சு அயோத்தியா டவுனுக்குள்ள வருது. இங்க ஒரு செக் டேம் மாதிரி வச்சு வாட்டர் ரெகுலேட் பண்றாங்க. அந்த செக் டேம் வழியா வாட்டர் சூப்பரா ஃப்ளோ ஆகுது. அந்த கேனல் ரொம்ப அழகா இருக்கு. இந்த கேனல்ல தண்ணி நல்லா அருமையா வருதுனால இந்த சம்மர்ல மக்கள்லாம் சூப்பரா குளியல் போடுறாங்க. மக்கள் செமையா என்ஜாய் பண்றாங்க. இந்த சரையூ கேனல் பேங்க்ல மிக அழகான கட்டிடங்கள்லாம் இருக்கு. நல்ல போட்டோக்கு நல்லா அருமையா இருக்கு. இங்க சரையூ ரிவர் மற்றும் கேனல்லாம் பார்த்துட்டு நாங்க இ ரிக்ஷால ஏறி எங்களோட பஸ் பார்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்க பக்கத்துல ஒரு டீ ஷாப்ல பையாவை சூப்பரா டீ போட சொல்லி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். நல்லா அருமையா இருந்தது. எங்க ஜிவி டூர்ஸ் கேப்டன்ஸ் கூட சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. நாங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பஸ்ல ஏறி இந்தியா நேபாள் பார்டர்ல இருக்கிற சனோலி அப்படிங்கிற ஊருக்கு கிளம்பிட்டோம். அயோத்தியில ஓடுற இந்த நதி பேரு சரையூ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த நதி பேரு காக்ரா. இது நேபாள உற்பத்தியாகி நேபாள் பார்டர் வழியா இந்தியாவுக்குள்ள வந்து அதுதான் வந்து அயோத்தி வழியா போகுது, கங்கையில கலக்குது. இந்த நதியோட உண்மையான பேரு காக்ரா. அயோத்தியில இந்த காக்ரா நதியை சரையூ நதின்னு அழைக்கிறாங்க. அயோத்தியால இருந்து இந்தியா நேபாள் பார்டர்ல இருக்கிற சனோலிங்கிற இடத்துக்கு போறதுக்கு 4 hours ஜேர்னி ஆகும். நாங்க சனோலி போற வழியிலேயே ஒரு ஹோட்டல்ல இறங்கி எங்களோட லஞ்ச் முடிச்சிட்டோம். நாங்க ஈவினிங் 5:30க்கு மேல இந்தியா நேபாள் பார்டர் ரீச் ஆயிட்டோம். இந்தியா பார்டர்ல இருக்கிற இந்த சனோலி டவுனு ரொம்ப பிஸியான டவுனு. இந்தியா நேபாள் பார்டர் டவுன் அப்படிங்கிறதுனால எப்பவுமே பிஸியாவே இருக்கும். ஈவினிங் 6 மணி சுமாருக்கு இந்த இந்தியா நேபாள் பார்டர்ல சன்செட் காட்சி ரொம்ப அருமையா இருந்தது. அதை வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த அயோத்தியா வீடியோ அவ்வளவுதாங்க. என்னோட அடுத்த வீடியோல நாங்க எப்படி நேபாள் செக் போஸ்ட் தாண்டி நேபாள் கண்ட்ரிக்குள்ள என்டர் ஆனோம், அது என்ன ஃபார்மாலிட்டிஸ், எங்க ஸ்டே பண்ணோம் அப்படிங்கறத வீடியோ பார்க்கலாம். அயோத்தியா டூர் வீடியோ பத்தின உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். டாடா, பை பை, see you.